ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4 நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். கரெக்டாக டெரஸில் நிற்கிறாரு. கரெக்டாக அடையிட்ட ஆகிட்டுக்கு அந்த பர்சன்ட் கால் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணியிருக்க என்ன டிசைட் பண்ணியிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்கவும், நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நானே இங்கே இருக்கிற பர்சன்ஸை கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாகி பயங்கரமாக சிரிச்சா. எங்கள் வியோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி கொட்டிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கொட்டிகிட்டு இருந்தா இப்போன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒர்க்கு எப்போ எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுவேன். நீ குயிக்காக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் எப்போதுமே பாசிட்டிவாக தான் வரணும். நெகட்டிவாச்சு உன் குக்கே நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கால் கட்டானம். நம்ம வீடாக ஒரு மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே நேராக அவரோட ரூமுக்கு வந்தால். இப்போ அப்படியே ஹாலில் தான் பாய்ஸஸ் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டபடியே இருக்கிற மூமெண்ட்டுக்கு அதர் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம், அதர் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் பிளேஸ்க்கு நம்ம போகணும்ல, யார் போகிறா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சின்னு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜேகப்போம் என்னென்னா, நாங்கள் அந்த அதர் கண்ட்ரி கம்பெனிக்கு போகிறோம், அந்த ஒர்க்கை மட்டும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு குயிக்காக அந்த பிளேஸ்க்கு வந்துடுவோம், நானும் வயனும் கிளம்புறோங்கிற மாரி என்ன மாதிரி ஜேகப்பும் வயனும் அந்த பிளேஸ்க்கு போகிறோங்கிறத ஜாக்ஸி நோட் பண்ணிவிட்டு, வாவ், மாஃபியா ஃபேமிலி ஒன்றா இருந்தால் தான் அவங்களோட பாண்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒர்க்குக்காக வயனும் ஜேக்கப்பு தனியாக பிரிஞ்சு போகிறாங்களா? குட் நியூஸ், அங்கிள்கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி ரொம்ப ஹாப்பியான. அப்புறம் நம்ம ஜங்குக் மார்க்கிட்ட பேசின பொசிஷன்லேயே அதர் கண்ட்ரிக்கு யார் போகலான்ங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்கவும், ஜேக போயணுமே நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்புறம் சரி ஓகே, அப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக யார் என் கூட கம்பெனி ஒர்க்லாம் பார்க்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ இப்போ நியூ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கோம்ல, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் அதர் சிட்டியில் தான் பே பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை யார் பண்ண போகிறாங்கிற மாதிரி நம்ம சுகாவையும் ஆரம்பியும் நோட் பண்ணோம். நம்ம ஆரம்பமும் நம்ம ஜின்னுமே அந்த ப்ராஜெக்ட் எந்த சைட்டில் போய் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜின்னுமே கரெக்டாக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டா என்ன இங்கே நடக்குது? என்ன மாஃபியா ஃபேமிலி தனித்தனியாக பிரிய போகிறாங்களா என்ன அப்படிங்கிற மாரி ஜாக்ஸி ஃபுட்டை சாப்பிட்டபடியே நோட் பண்ணால். நம்ம ஜொங்குக்கிட்டாம், ஹயாங், அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ட்ரக்ஸு, கன்ஸு, அப்புறம் இன்னும் 2-3 வித்தியாசமான திங்ஸு, பாய்சன்ஸு எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட டீலர்ஸ் எல்லாருமே எந்தெந்த டைட்டில் எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எப்போதும் ஒன்றாவே இருப்போம், எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றா தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் பட் இந்த டைம் என்னன்னு தெரியல, எல்லாருமே தனித்தனியாக பிரிகிற மாதிரி தெரியுது. ஹயாங் 2 பேருமே அதர் கண்ட்ரியில் இருக்கிற நம்ம கம்பெனி ஒர்க் விஷயமாக வெளியே போகிறாங்க. அப்புறம் ஜின்னுமே அதர் சிட்டியில் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான சைட்டுக்கு போய் அந்த ஒர்க்கை குயிக்காக என் பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த 2 வீக்லையுமே இந்த ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மாஃபியா பிளேஸில் இருக்க ட்ரக்ஸு, கன்ஸு, பாய்சன்ஸு, அப்புறம் நம்ம இன்னும் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுகாக்கிட்ட சொல்லவும், அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எந்தெந்த டயத்துக்கு எப்பப்போ ட்ரக்குங்கிறது கிளம்பணுன்னு மட்டும் சொல்லி நான் அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஜிமீன், நம்ம 2 பேருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்பலாம். ஏன்னா இனி அடிக்கடி நம்ம ஹவுஸுக்கு வந்துட்டு போக முடியாது. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேயே அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்
ஹவுஸ்க்கு அடிக்கடி வர முடியாது, எல்லாருமே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹவுஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னால் ஆரம்பிச்சின்னோட பிபி வந்து நாமும் மின்னு ஜானுமே என்ன நீங்கள் எல்லோரும் உங்கள் பாட்டுக்கு தனித்தனியாக நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க, அப்போ நாங்கள்லாம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நாமும் மின்னும் ஜானுமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டால் அவங்கள தான் சேஃபாக பாட்டுக்கிறதுக்கு தான் டே மாம் இருக்காங்கல்ல, டே மாம் உங்களை எப்போதுமே சேஃபாக பத்திரமா ஹவுஸ்லேயே வச்சு பார்த்துப்பாங்க. கிராண்ட்மா வேறு இருக்காங்க, கிராண்ட்மா பார்த்துப்பாங்க. ஸ்கூல் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன மாதிரி பேசுனா அதெல்லாம் முடியாது, 2 வீக் நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், எப்போதுமே ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வந்துடுவீங்க, இப்போ என்ன ஹவுஸுக்கு வர 2 வீக் ஆகும் 1 மந்த் ஆகும்னுக்கிறீங்க, முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி பேபிஸ் இந்த மாதிரி அவங்கவுங்க பேரண்ட்ஸ்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. டேடா மாம் டாடுக்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அவங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்காக நிறைய திங்ஸஸ் வாங்கிட்டு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம ஹவுஸ்க்கு வருவாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே, ஆனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் எங்கே கூட தான் இருக்கணும், நீங்களே இந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனீங்கன்னா ஐ ப்ராமிஸ் நான் எங்கேயும் போக மாட்டேன், என் பேபிஸ் அவ்வளோ பேர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா ஜொங்கு கம்படி ஸ்மைல் பண்ணப்படி சரி டேயா எல்லாருக்குமே டின்னரை சர்வ் பண்ணிட்டலாம், சாப்பிட்டு முடித்தவங்க ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ஒர்க்குக்கு கிளம்புங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் கன்ஸ் என்ன தேவையும் எல்லாத்தையுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க, சேஃப்டி பார்த்துக்கிட்டுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாய்ஸஸுமே ஓகே பண்ணா வீடா என்ன எல்லோரும் தனியாக அங்கேருந்து போகிறாங்களா, எல்லோரும் தனியாக போனால் நான் என்ன பண்ண முடியும், அவங்க பிளேஸ்லேயே போய் நம்மளால் அப்படி அட்டாக் பண்ண முடியும், ஒரு வேளை இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாமும் மின்னு ஜானா ஷாலாவை அட்டாக் பண்ண சொல்லிடுவாங்களோ, இல்லை அது என்னால் பண்ண முடியாது, நான் இப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு இப்போ ஒன்றும் புரியலேங்கிற மாரி என்ன மாதிரி கன்ஃபியூஷனில் நான் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஜாக்ஸியோட ரூமில் தான் பாய்ஸஸ் எல்லோரும் தனியாக அவங்க ஒர்க்கை என் பண்ணதுக்காக பிரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சார்லி ரொம்ப ஹாப்பியாகிறான், எப்போதுமே ஒன்றா தானே இருப்பாங்க, இப்போ என்ன தனியாக பிரிகிறாங்கங்கிற ஜாக்ஸி எனக்கும் அதான் சரியில்லை, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒன்றா தான் போவாங்க, ஆனால் பட் இந்த டைம் வந்து ஒர்க்கு ரொம்ப டைட்டு பிள்ளைக்கு அவங்க பார்ட்னரோட தனியாக பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க, ஜங்குக்குமே நீ அடிக்கடி ஹவுஸுக்கு வர மாட்டான், என்ன சொல்கிறான், ஆமாம் மற்ற கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சர்ச் பண்ண வேண்டியது இருக்கான், எல்லா பிளேஸ்லேயுமே சர்ச் பண்ண போகிறான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே ஹவுஸில் இருக்க போகிறது கிடையாது, ஹவுஸில் இருக்க போகிறது நாமு மின்னு ஜானா ஷாலா குக்கி டேயாங் மீமாம் இவ்வளோ பேர் தான் ஹவுஸில் இருக்காங்க, மற்ற எல்லா பர்சன்ஸுமே அவங்க ஒர்க்குக்காக அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க, ஷுகாவும் ஜிமினாவும் மோஃபியா பிளேஸ்லேயே இருக்கிறாங்க, மோஃபியா ஒர்க் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக என் பண்ணதுக்கு ஜங்குக்கோட 14 கம்பெனிஸில் இருக்கிற மேனேஜர்கிட்ட ஒரு சின்ன மீட்டிங்கும் சின்ன ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்கறதுக்காக அவன் 40 கம்பெனிஸுக்கும் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு சர்ச் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு சார்லிக்கு ரொம்ப ஹாப்பியாகிடு, ஹாப்பினஸில் இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி இந்த குட் நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஜாக்ஸி, நெக்ஸ்ட்டு அந்த டே தான் என் பிளேஸில் யாருமே இல்லை, டேயும் பேபிஸையும் அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகி ஜாக்ஸி சொன்ன எல்லா டைமே ஸ்பேராக்கிட்ட சார்லி செலவும் எல்லோரும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களாம், ஆமாம் ஹயாங் எல்லாருமே தனியாக ஒர்க்கு பிரிஞ்சு பண்ணுறாங்க, இந்த டைம் நான் அட்டாக் பண்ண போகிற அட்டாக்ல அத்தனை பர்சன்ஸுமே டெத் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஸ்பேரோ லைட்டாக டவுட் ஆகுறான், சரி ஓகே உன் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு, அத்தனை பர்சன்ஸும் ஒரே நேரத்தில் டெத் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம சார்லி ரொம்ப ஹாப்பியானா அந்த காலை கட் பண்ண அடுத்த செகண்டே ஸ்பேராடான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டை பாட்டு பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது, நம்ம இதுக்கு மேலேயும் மறைஞ்சிருக்கணுமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று அந்த ஜான் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ நம்ம மாஃபியா ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு, இது பிளானா இல்லை ஒர்க்காங்கிறது சரியாக தெரியல, பார்ப்போம்
இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கட்டும். சார்லி அவங்கள ஃபினிஷ் பண்ணாட்ட நம்ம நம்ம பாடியோட விட்டு அவங்கள ஃபினிஷ் பண்ண சொல்லி. என்னோடய பிரதர் எல்லாத்துலேயும் வீக்கு தான், ஆனால் என்ன என் பிரதராக போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரா இந்த மாதிரி பாடி பாட்டு பேசிட்டு அப்படியே அவனோட ரூம்குள்ளே போனால் பாடி கார்டுமே ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியை நோட் பண்ணிவிட்டு சீக்ரெட்டாகவே இருந்து இந்த பிளேஸில் தனித்தனி பர்சன்ஸாக பேராக பிரிஞ்சிருக்கிற பர்சன்ஸை சார்லியோட பாடி கார்ட்ஸ் கில் பண்ணாட்ட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணுங்கிற மாதிரி ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸையும் பாய்ஸஸ் இருக்கிற பிளேஸுக்கே அனுப்பி வைக்கிறான் ஸ்பேராவோட பாடி கார்டு. இப்போது நம்ம வீடா அவரோட ரூமில் தான் இருக்கார். இன்றைக்கி காலேஜுக்கு கூட போகல, ரூமில் இருந்த பொசிஷன்லேயே. என்ன எல்லாருமே ஒரே டைட்டில் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணி அவங்க எனக்கு என்ன ஒர்க் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. ரொம்ப நர்வஸாக வேறு இருக்குது. நான் யார்கிட்டையாவது சொல்லிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தேன். வீக்கே அந்த பசன்ட்டு கால் வருது. அந்த காலை அப்படியே பிக் பண்ணவும் நீ இந்த மாதிரி இப்போ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு என்னால் முடியாது, எல்லாருமே தனித்தனியாக அவங்க ஒர்க்கை பார்க்கறதுக்கு வெளியே போயிட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்கிற, என்னால் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் வேறு யாரையும் ஹேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா உனக்கு நான் ஆர்டர் போடுறேன், உன்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத கேட்கல, என் ஆர்டரை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் உன்னோட ஒர்க். ஒழுங்காக நான் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணலன்னு வை, குக்கியை திங்க் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ட்டு காலை கட் பண்ணால் வீக்கி என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் டிப்ரெஷன்லேயே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போது நம்ம பேபிஸ் அவ்வளோ பேர் இருந்தால் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு நேராக ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க. எல்லாருமே ஸ்கூல் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம வீடா நேராக நம்ம முன்ன நோட் பண்ண பொசிஷன்லேயே மின்னுக்கிட்ட வந்து ஏதோ திங்ஸு கேட்குற மாதிரி திங்ஸு கேட்க மின்னுமே என்கிட்ட அதுமாரி நிறைய திங்ஸ் இருக்குது, என் ரூமில் இருக்கும், நான் எடுத்துகிட்டு வரேன்னுங்கிற மாதிரி கரெக்டாக மின் ஹாப்பிலேயே நேராக ரூமுக்கு போவாராம். அந்த மாதிரி ரூமுக்கு போனால் கரெக்டாக ஜிமினோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி இங்கே தானே இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு திங்ஸை தேடிக்கிட்டு இருந்தான். அந்த ரேக்கரை அப்படியே நாம் அந்த ரேக்கரில் இருக்க திங்ஸ் அப்படியே நம்ம ஹேண்ட்ஸில் எடுத்த பொசிஷன்லேயே நேராக ஹாலில் வந்து நோட் பண்ணால் ஹாலில் இல்லாத மூமெண்ட் நோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இப்போ தானே கேட்டார், அதுக்குள்ளே ஹயாங் எங்கே போனாருங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணால் டெரஸுக்கு போயிட்டுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஓ நீங்கள் டெரஸ்க்கு போகிறீங்களா, இதோ கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸை ஆன்சரில் வச்ச பொசிஷன்லேயும் கரெக்டாக பார்க்கறதுக்காக டெரஸுக்கு ஒரு வர இந்த மாதிரி டெரஸுக்கு வேண்டாம், டெரஸ் டோருக்கிட்டேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பிளேஸில் வாட்டரை ஊற்றி வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஊற்றி வச்ச பொசிஷன்லேயே மின்னுக்கு வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணப்பட்டு நின்னால் ஹயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் என்றானோ வாட்டரில் ஃபுல்லாக வழுக்கிற அந்த போஸுக்கு கரெக்டாக பால்கனிக்கு வெளியே அந்த சைடு போய் அந்த டெரஸ்க்கு அந்த சைடு விழுற அளவுக்கு போயிடுவார். இந்த மாதிரி விழ போகிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம என்ட்ராகி கீழே விழ போகிற அந்த பிடி மாதிரி இருக்கும்ல டெரஸில், அதை பிடிச்சிட்டு பயத்தில் கட்டுற மின்னோட ஹேண்ட்ஸை வந்து க்ரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பிளேஸில் டக்குன்னு என்ட்ரானதை பார்த்து ஷாக்கானா மின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னை மேலே தூக்குமா எனக்கு பயமாக இருக்குது, கீழே போட்டுறாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுடாம். நம்ம டீமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணப்படி அப்படியே பொறுமையாக மேலே தூக்குவாரா. அந்த மாதிரி தூக்குனா நீ டெரஸில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே ஹயாங் வந்துட்டாரு, என்கிட்ட இந்த திங்ஸ் கேட்டார், அதுதான் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி திரும்பினா அந்த பிளேஸில் இப்போ இருக்க மாட்டார். அவர் நேராக ரூமுக்கு போயிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த ஃப்ளோர் முழுக்க டெரஸ் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ரு இருக்கிறத பார்த்துட்டு லைட்டாக டவுட் ஆகுது. எப்போதுமே இந்த பிளேஸில் வாட்டரை விட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா வாட்ரு இதில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பிளேஸில் வாக் பண்ணுற பர்சன் வழுக்குவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாருமே இங்கே வாட்டரை கொட்ட மாட்டோம்.
அடுவேன்னு இந்த பிளேஸ் முழுக்க வாட்டராக இருக்குங்கிற மாரி சுற்றி முட்டி நோட் பண்ணப்படி முன்ன லைட்டாக ஹேக் பண்ணப்படி சரி அதான் மோமெண்டமில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி டேரியெல்லாம் வெயிட் பண்ணப்படி முன்ன நேராக கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு டேயோட டைஸில் தான் இப்போ மின் ஸ்லீப் பண்ணப்படி பட்டிருக்காரு. பயம், அவ்வளோ பயம் நம்ம மின்னுக்கு வந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பயத்துலேயே டேயோட டைஸ்லேயே அப்படியே ஸ்லீப் பண்ணப்படி இருக்கிற மூமெண்ட்டை குக்கியோட ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து நம்ம நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டேடா நீ ரூம்லையா இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அங்கிள், நான் ரூம்குள்ளே தான் இருந்தேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசுகிறத கேட்டு, அது ஒன்றும் இல்லை, நீ காலேஜுக்கு போகலான்ங்கிறத குக்கி என்கிட்ட இப்போ தான் சொன்னான், ஏன் காலேஜுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதான் நான் காலேஜுக்கு போகலன்னு சொன்னேன். குக்கி இன்னும் காலேஜிலேருந்து வரலையா, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கி காலேஜிலேருந்து வந்துட்டான், அவன் டேடுக்கிட்ட ஏதோ பேசணுங்கிற மாதிரி கம்பெனிக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி பேசுனா டேக்கு இன்னொரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணால் அது மேக்ஸு பிக் பண்ணிவிட்டு, பாஸ் என்னாச்சு ஹயாங், என்னாச்சு? இல்லை குக்கி ஜங்குக்கை பார்க்க தான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தான். ஆமாம், கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தா, ஆனால் பாட்டு குக்கி போன பைக்கை ஒரு ட்ரக் வந்து இடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஷாக் ஆகி டக்குன்னு அவர் இருந்த சோஃபாவில் வந்து எழுந்துக்கிட்டான். மின்னுமே லைட்டாக ஹெட்டு சோஃபாவில் போய் அடிக்கிற மூமெண்ட்டுக்கு எழுந்து உட்காண்டா, என்ன சொல்கிறீங்க, என் குக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன மாட்டிகிட்டே கேட்க, இதை கேட்டு நம்ம ரொம்ப ஷாக் ஆகி குக்கிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வந்து நிற்பாரா, இந்த மாதிரி வந்து நின்னா இப்போ அப்படியே நம்ம டேயும் நம்ம மிம்மாமுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் லைட்டாக தான் நம்ம குக்கிக்கு அடிபட்டுருக்குது. இருந்தாலும் அதை டேயால் பார்க்கவே முடியல. குக்கி பக்கத்தில் பொறுமையாக வந்து உட்காந்துட்டு, என்னடா இந்த அளவுக்காடா கேர்லெஸ்ஸாக ரோட்டை கிராஸ் பண்ணுவேன், எப்படிடா உனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற மாதிரி குக்கிக்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் குக்கிக்கு நல்லாவே தெரியும் அந்த ட்ரக் வேணும்னே தான் வந்து இடிச்சிச்சுங்கிறது. ஆனால் பட்டுட்டே இந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டுக்கு, இல்லை மாம் நான் தான் கவனிக்கல, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணபடி போனேன்னா தெரியாமல் நான் தான் ட்ரக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே வந்து ஒரு மாதிரி குக்கி பேசுகிறது உண்மையா பொய்யான்கிற மாதிரி குக்கியோட ஃபேஸை நோட் பண்ணபடியே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த குக்கியோட ரூமை விட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக டிப்ரெஷனில் இருந்தான். கோப்ரா தான் கரெக்டாக டேக்கிட்ட வந்து என்னெல்லாமோ நிறைய சொல்லிவிடு இந்த மாதிரி கோப்ரா பேசுகிறதெல்லாம் கேட்டு டேயால் அதை நம்பவே முடியல. நீ என்கிட்ட என்ன சொல்லிகிட்ருக்க கோப்ரா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கோப்ரா நம்ம டேக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற இந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் இருந்தால் இப்போ நம்ம பாய்ஸஸை தான் காட்டுட்டு, இப்போ நம்ம ஜேகப்பும் நம்ம ஒயனுமே அதர் கண்ட்ரிக்கு போயிருப்பாங்களா, அதர் கண்ட்ரியில் பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் கம்பெனி சம்மந்தமாகவும் அங்கே நடக்கிற ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டையுமே ஸ்பீச் பண்ணபடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒயனும் ஜேகப்புமே ஒரு ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ஹோட்டல்லையுமே சார்லியோட பாடிகார்ட்ஸ் பேராவோட பாடிகார்ட்ஸ் 2 பேருமே வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாட்ச் பண்ணால் ஜேகப் தான் ஜங்குக்கு கால் பண்ணி, இன்றைக்கான ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சுடா, இந்த பிளேஸில் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி தெரியல, ஒரு 3 days to 4 daysக்குள்ளே இங்கே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் நம்ம பிளேஸ்க்கு வந்துடுவேங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவனோட சேஃப்டியை பார்த்துக்கோங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த காலை கட் பண்ணால் இப்போ சுகா சைடை தான் காட்டுது. சுகாவும் ஜிமினாவுமே அங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ட்ரக்கில் ஏற்றதுக்கான ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் ஜங்கு கம்பெனி கால் பண்ணபடி ட்ரக்ஸு என்றைக்கு இங்கேருந்து கிளம்ப போகுதுங்கிற மாதிரி கேட்கவும், நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி சேஃபாக பார்த்துக்கோங்க, ஆஃப்டர்நூன் போல் இங்கேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகுறது நார்மலாக இருக்காது, ஒரு ஈவினிங் டு நைட் ஒரு 7 o'clock 8 o'clock மேலே நீங்கள் இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போங்க ஹயாங், அப்போனா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு சொல்கிறது கேட்டு சரி ஓகே நான் ஆஃப்டர்நூன் கிளம்பலான்னு நினச்சேன், நீ நைட்டு போக சொல்லிட்டு அப்புறம் நைட்டே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுகாவும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருந்தால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே ட்ரக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காரு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தான்
இப்போ ஆரமும் ஜின்னையும் காட்டுது. ஆரமும் ஜின்னுமே கம்பெனி ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்காங்க. ஆரமும் ஜின்னுமே அங்கே இருக்கிற கம்பெனி ஒர்க்ஸு மற்ற கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு டேயோட ரூமில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கோட நம்பருக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டு, ஆனால் பாட்டு நம்ம ஜங்கு காலை பிக் பண்ணவே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு நர்வஸான ஃபீல்லே இருந்தால், இப்போ நம்ம வீக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணபடி வீக்கிட்ட நம்ம இன்னொரு பர்சன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்போ கண்டிப்பாக அந்த ஹவுஸில் இருக்கிற மிம்மாவை கில் பண்ணியே தீரணும், அவங்கள நீ கில் பண்ணுங்கிற மாதிரி ஆர்டர் போடவும் என்னால் முடியாது, அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிறத கேட்டு வேறு வழி இல்லாமல் மிம்மாவை நீ உன்னால் எதுவும் பண்ண முடியலன்னா டேயை கில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயை கில் பண்ணி இல்லாட்டி மிம்மாவை கில் பண்ணி இல்லாட்டி பாய்ஸஸோட பேபிஸை கில் பண்ணு. உனக்கு 3 ஆப்ஷன் தான். இவங்க 3% யாரையாவது 12 o'clock போல் நீ கில் பண்ணிட்டேருணும். நீ கில் பண்ணிட்டேங்கிற நியூஸ் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி 100% காலாக கட் பண்ணால் இப்போ ஆஃப்டர்நூன் ஆன மூமெண்ட்டுக்கு யாரை என்ன பண்ண, யாரையுமே என்னால் அட்டாக் பண்ண முடியாது, யாரையுமே என்னால் கீல் பண்ண முடியாது, நான் இப்போ என்ன பண்ணேங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னல்லையும் பெயின்லேயுமே இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா. இப்போ ஜின் சைடு தான் காட்டுது. ஆரமும் ஜின்னுமே அவங்க கம்பெனி டீலர்ஸை பார்க்கறதுக்காக ஒரு கிளப்புக்கு வந்துருக்காங்க. இந்த மாதிரி கிளப்புக்கு வந்துருந்தேன். அந்த பர்சன்ட் வர இன்னும் ஒரு 1 hour ஆகுங்கிற மாதிரி சொல்லவும் அடைக்கிட்ட ஆரம்பிச்சின்னும் அதே கிளப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஜொங்குக்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிச்சின்னுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம், நான் அதர் சிட்டியில் தான்டா இருக்கிறேன், போன அந்த சிட்டியில் இருந்த நம்ம கம்பெனி ரொம்ப நல்லாவே அந்த பிளேஸில் மார்க்கெட் இருக்குது, அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த கம்பெனி அதோட அதர் சிட்டியில் கம்பெனி இருக்கும்ல, இப்போ வேறு ஒரு சிட்டியோட நேமை சொல்லி அந்த பிளேஸில் இருக்கிற ஒரு நம்மளோட பார்ட்னரை தான் மீட் பண்ண வந்துருக்கேன், ஏதோ நியூவாக வேறு ஒரு டீல் போட போகிறாங்களாம், அதான் டீலரை பார்க்க வந்துருக்கேன்னுக்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த கிளப்புக்குள்ளே சார்லியோட பாடி கார்ட்ஸ் மொத்த பர்சன்ஸே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்த காலை கட் பண்ணால் நம்ம ஜின்னுடா என்னடா நம்ம நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு நோட் பண்ணால் அப்போவே ஜங்கு கெஸ் பண்ணான், கண்டிப்பாக இப்படி தான் நம்மளை தனித்தனியாக போட்டுட்டல போகிறாங்கன்ட்டு. கரெக்டாக இருக்குடே, இதுக்காக தான் நானும் 2 daysக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேனுங்கிற மாதிரி அப்படி சார்லியோட பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உன்னை கில் பண்ணதுக்கு என் பாஸ் வரணுமானுங்கிற மாதிரி அதில் ஒரு பாடி கார்டு சொல்லவும், ஆமாண்டா நீங்கள்லாம் பிள்ளை பிடிச்சிங்க மாதிரி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது இந்த பிளேஸுக்கு சார்லியே வந்துருந்தா ஒரு வேளை அவன் எங்களை கில் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் உங்களை அனுப்பியிருக்கானேங்கிற மாதிரி நக்கலாக என்ன மாதிரி பேசினோம். அந்த பர்சன்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகி 2% அந்த பிளேஸில் இருந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது 20% மேலே நாங்கள் நிற்கிறோம். 20%லாம் ஒரு மெம்பர்ஸா 2% இருந்தானே, சிங்கிள் பர்சன்ட் அவங்க 20 மெம்பர்ஸே என்னால் ஃபினிஷ் பண்ண முடியும், இந்த சார்லிக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இருந்த சோஃபாவில் நம்ம அப்படி எழுந்த வேகத்திலேயே அவர் மறைச்சி வச்சிருந்த அவரோட ஃபேவரட் திங்ஸ் அந்த சாட்டை அப்படி எடுத்தால் அந்த சாட்டை முழுக்க குட்டி குட்டியாக நைஃப் இருக்கும், ஊசி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக அதெல்லாம் நைஃப் தான், அதுதான் அவரோட ஃபேவரட் திங்ஸாக வச்சுருப்பாரு. அதை வச்சு அதில் இருக்க 2-3 பர்சன்ஸை அட்டாக் பண்ண அவங்க பாடியில் ஸ்கின்னிலலாம் பட்டு கிழிச்சி பயங்கரமாக பிளட் லாஸ் ஆனோம். இதை பார்த்து அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வேண்டாம். ஜின் அந்த பிளேஸில் என்ட்ராகி அவர்கிட்டையுமே ஒரு சாட்டை இருக்கும், பட் அவரோட சாட்டையில் ஃபுல்லாக அதை கரண்ட்டு ஃபாஸ்ட் ஆகும். ஓகே, அதில் ஃபுல்லாக ஷாக் அடிக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அதில் இருக்க ஒரு பட்டனை கிளிக் பண்ண பொசிஷன்லேயே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை ஜின் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரி 2 பேரும் ஃபஸ்ட்டில் சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. அடித்த பொசிஷன்லேயே ஒரு பிளேஸில் ஒரு டேபிளுக்கு பின்னாடி நின்று மறைஞ்ச பொசிஷன்லேயே அவங்கக்கிட்ட இருக்க கன்னை எடுத்து இங்கே இருக்கிற 20%ஐயுமே ஷூட் பண்ணுறாங்க. 2%க்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. ஆனால் நம்ம ஆரம்பிச்சிடணும் 2 minutesலேயே 20%ஐயுமே கில் பண்ணிவிட்டு நக்கலாக சிரிச்சபடி நம்ம நோட் பண்ணுவாரா,
உங்களை குயிக்காகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம்டா. இதுக்கப்புறம் அந்த சார்லிக்கு நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இருக்க சான்ஸே இல்லை. ஏற்கனவே 100 பாடி கார்ட்ஸு என் ஜங்குக்கே கில் பண்ணிட்டோம். நாங்கள் அன்றைக்கி மொத்த பர்சன்ஸாக கில் பண்ணிட்டோம். இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு எங்களை அட்டாக் பண்ணுறேன்னு பேர் எல்லா பாடி கார்ட்ஸையும் மொத்தமாக இழந்து சிங்கிள் % அந்த சார்லி இருக்க போகிறான்ங்கிற மாரி ஆறாமீண்ட மாதிரி நக்கலாக சிரித்தான். கரெக்டாக ஆறாமோட ஹிப்பில் ஒரு நைஃபு சொருகுமா இந்த மாதிரி சொருகுனா ஜின்னி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக்கானா ஜின்னியும் ஜின்னோட செஸ்ஸில் சொருகிற மாதிரி ஒரு நைஃப் பறந்து வருது. இதை பார்த்து நம்ம ஆரம் கொஞ்சம் ஷாக்காகி ஜின்னை புஷ் பண்ணப்படி 2 பேருமே அப்படியே தரையில் விழுறாங்க. இந்த மாதிரி தரையில் விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம்பம் ஜின்னும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிளேஸ்க்குள்ளே ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் இந்த பிளேஸில் இருக்காங்களா அப்படிங்கிற மாரி ஷாக்கானா உங்களை ஃபினிஷ் பண்ண நாங்கள் 10 மெம்பர்ஸே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பர்சன்ட் கன்னை ரோல் பண்ணப்படி ஆரம்பி ஜின்னையும் ஷூட் பண்ணிடலான்ங்கிற மாதிரி ஷூட் பண்ண போனோம். ஜின் பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளை ஓங்கி கிக் பண்ணவும் ஷூட் பண்ண பர்சன்ட்டோட பாடியில் அதோட ஹிப்பில் போய் அடிக்கிற மூமெண்ட்டுக்கு அவன் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆக்கி கீழே விழுந்தான். ஆரம்பம் புஷ் பண்ணப்படி நம்ம ஜின் தூக்குன வேகத்திலேயே எழுந்து நிற்கிறாரு. இந்த மாதிரினா மற்ற 9 மெம்பர்ஸுமே நம்ம ஆரம்பம் ஜின்னை ரவுண்ட் அப் பண்ணப்படி நின்னோம். இந்த மாதிரி திடீர்னு ஸ்பேரா அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜின்னி இந்த மாதிரி சொன்னால் இவங்களோட பிளானே சார்லியோட பாடி கார்ட்ஸ் தான் இவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் இந்த பிளேஸ்க்குள்ளே டேரெக்டாக என்ட்ரு ஆகுவாங்கன்னு இவங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மொமெண்ட்டுக்கு ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸை நோட் பண்ணப்படி இருந்தால் ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் சார்லியோட பாடி கார்ட்ஸோட செம்ம பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. கன்ஸு வெப்பன்ஸ்லாம் ஹேண்ட்ஸில் வைக்கல, நார்மல் ஃபைட்டே அந்த அளவுக்கு இருக்குது. 10 மெம்பர்ஸும் நம்ம ஆரம் ஜின்னுக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கும் அடிபடுது, நம்ம ஆரம் ஜின்னுக்கும் பயங்கரமாகவே அடிபடுது. இந்த மாதிரி அடிபட்ட பொசிஷன்லேயும் நம்ம ஆரம்டா இதுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்ருக்குது வேஸ்ட், இதோட இந்த ஃபைட்டை என் பண்ணிட வேண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜின்னை பாட்டு ஒரு ஐயா பிளிங்க் பண்ணவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜின்னுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணப்படி அந்த 10 மெம்பர்ஸை நோட் பண்ணப்படி எழுந்து நினம் என்னடா டெட்டாகட்டண்டி எங்ககிட்ட அடி வாங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி ஜின்னையும் நோட் பண்ணால் ஆமாண்டா டெட் ஆகிற வரைக்கும் நாங்கள் அடி வாங்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முடிஞ்சா இப்போ எங்களை அட்டாக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் அந்த 10 மெம்பர்ஸுமே அப்படியே கரெக்டாக நம்ம ஆரம் ஜின்னுக்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டாம் அவங்கக்கிட்ட அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பேக் சைடில் வந்த பொசிஷனில் ஆரம் ஜின் 2 பேருமே அவங்கள மூவ் ஆன் பண்ணப்படி பேக் சைடில் வந்த பொசிஷன்லேயே திருமண வேகத்திலே அந்த 10% ஷூட் பண்ணி அதே பிளேஸில் கில் பண்ணப்படி பயங்கர டயர்ட்னஸ்லேயும் பாடி வீக்னஸ்லேயும் ஆரம்பம் ஜின்னும் அதே பிளேஸில் மயங்கி விழ எங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படி சுகா ஜிமினா சைட்டை தான் கட்டுடும். சுகாவும் ஜிமினாவுமே ஜங்குக்கு சொன்னபடி ஈவினிங் கரெக்டாக அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஷிப்புக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா சுகாடா ஜிமின் எப்போ எந்த டைட்டில் வேணாலும் யார் வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம், எதுக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக ஜிமினாவும் சுகாவும் வர அந்த ட்ரக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேடு விழுது, டெட்டாகி விழுது. இந்த மாதிரி ஒரு பேடு டெட்டாகி விழுறதை பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆனால் இது எப்படி மிரர் மேலே விழுதுங்கிற மாதிரி அதை லைட்டாக மூவ் ஆன் பண்ணப்படி அந்த மிரரை லைட்டாக பிளட்டாக இருக்குல்ல அதை அந்த பிளட்டை அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே சார்லியோட பாடி கார்ட்ஸ் என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி சார்லியோட பாடி கார்ட்ஸ் என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு சுகா லைட்டாக சிரிச்சபடி ஓ என்ன அட்டாக் பண்ண வந்துருக்கீங்களா, பட் நான் ட்ரக்கில் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ட்ரக்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக எடுத்தபடி சார்லியோட பாடி கார்ட்ஸை விட்டு மூவ் ஆனாக்கலாங்கிற மாதிரி பார்த்தேன். சார்லியோட பாடி கார்ட்ஸ் ட்ரக்கோட டயரை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணதை பார்த்துட்டு சுகர் டென்ஷன் ஆகி ஏண்டா டே எப்போ பார்த்தாலும் ஏண்டா ஏன் ஒர்க்கை கெடுக்கிறதுக்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ட்ரக்கை விட்டு வேகமாக கீழே இருங்கண்ணா. சுகா உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா, நீ தனியாக சிங்கிளாக என்ட்ராகணும் தானே அவங்ககிட்ட ஒர்க்கை பண்ணுறாங்க, அவன் ட்ரக்கு டயரையே டேமேஜ் பண்ணிட்டான், அவனை இனி நான் விடுவேன்னா அவன் ஃபேஸே அடித்து குழப்பாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா நேராக கீழே இறங்கி வேண்டாம். அந்த பர்சன் சார்லியோட பாடி கார்ட்ஸ் தான் இங்கே 25% கிட்ட வந்துருக்காங்க. அந்த பர்சன்ஸ் அப்படியே சுகாவை நோட் பண்ண போயிடி என்னடா என்ன டயரை
பஞ்சர் பண்ணிட்டோன்னுக்கிட்டுக்காக கோவப்படுறியா என்ன? இப்போ ஒன்றையும் நாங்கள் பஞ்சர் பண்ணுவோங்கிற மாரி சுகா கிட்ட இந்த மாதிரி பேசுனா பார்க்கலாண்டானுங்கிற மாரி சுகாவோட ஃபேன் பேக்கெட்லேருந்து ஒரு திங்ஸ் எடுக்கிறாரு. அது நல்ல ஷார்ப்பாக நைஃப் எவ்வளோ நீளமாக இருக்கும், அந்தளவுக்கு நீளமாக இருக்குது. பட் அது ஒரு ஊசி மாதிரி தான் இருக்குது. இது சுகாவோட ஃபேவரட் திங்ஸ். அந்த மூமெண்ட்டுக்கு ஆனால் ஹேண்ட்ஸில் கிரிப்பாக பிடிச்சபடி போனால் போட்டு உங்களை எதுவும் பண்ணாமல் ஒர்க்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சேன். என்னையே டென்ஷன் ஆக்குறீங்களாடா, உங்கள் ஒருத்தனை கூட விட மாட்டேங்கிற மாரி சுகாவை அடிக்க வர பர்சன்ஸ் அத்தனை பர்சன்ஸோட நெக்கில், செஸ்டில், ஹிப்பில்ங்கிற மாதிரி கோவத்தில் அத்தனை பர்சன்ஸோட பாடியில் சொருகியே கில் பண்ணுறாரு. இந்த மாதிரி சுகா ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா அப்படியே ரசித்தபடியே அந்த ட்ரக்கு சீட் இருக்கும்ல அதில் உட்காண்டபடியே சுகா ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பட்டு இவர் எக்ஸைட் ஆகிட்டு இருக்காரு. ஐயோ என்ன ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறான். சுகா நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா, நீ இந்த மாதிரி பண்ணுறத அப்படியே பாட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பாட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக சுகாவோட ஹெட்டில் ராடை வச்சு ஒரு பர்சன்ட் அடிக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த பர்சண்ட்டை அட்டாக் பண்ண திரும்பதுக்குள்ளே ஜிமினா ட்ரக்லேருந்து வெளியே வந்த பொசிஷன்லேயே அந்த பர்சனோட ஹெட்டாக பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணிடுவார்.